வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஆனால் எதுவுமே எடிட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் எடுத்து 1 இயருக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கக்குள்ளே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேணாம், ஏன்னா இதனால எந்த ப்ராப்ளமும் காலேஜுக்கு வந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம், இப்போ சீமந்தம் யாருக்கு பண்ணுறோமோ அவங்களோட விருப்பத்தோடு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரை அப்லோட் பண்ணலை. இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஆல்ரெடி 3 பேர் மேரேஜ் ஆகி வந்தாங்க காலேஜுக்கு. 2 சிஸ்டருக்கும் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்குது. இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆகுறாங்க. சரி, இவங்களுக்கு நேட்டிவ் பார்த்திங்கன்னா கேரளா. அங்கே எப்படி வளைகாப்புலாம் பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. சரி, ஓகே நம்ம பண்ணுவோம். 7th மந்த் ஆகிட்டு. இன்னொன்று, இவங்க ஃபேமிலி விட்டுட்டு, ஹஸ்பண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாரையுமே விட்டுட்டு திருச்சியில் இருக்காங்க. சரி, அவங்க எதுவும் தனியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி குட்டியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணோம். நேட்டிவ் திருச்சியில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க தான் வீட்டிலேருந்து ஒரு டிஷ்ஷுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஊர் சைடு இந்த லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஒருத்தர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க பாயசம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை ஒருத்தர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீடியோ கால்லே இருந்தாங்க. எல்லாமே ஆரம்பித்து பண்ணோம். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனவங்க இந்த சந்தனம்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு ஆரம்பித்தாங்க. ஏன்னா பெரியவங்க தானே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தராக போய் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க கை நிறையா வளையல்லாம் போட்டோன்னே ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எடுத்து 1 இயருக்கு மேலே ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு குழந்த பிறந்து இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி குழந்தைக்குமே 1 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆம்பளை பையன் தான் பிறந்திருந்துச்சு. அழகாக இருந்தான் குட்டி பையன். நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தான். இந்த சீமந்தம் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி பண்ணலாமா, அவங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அரேஞ்ச் பண்ணி காலேஜ்லேயும் ஒரு 2 hours மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது குட்டியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அழகாக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே ஒருத்தவங்க பண்ணலாம், ஒருத்தவங்க வேணான்னு சொன்னால் இது பண்ணியிருக்க முடியாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒத்துக்கிட்டு இதை நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் இந்தமாதிரி கேட்டு ஒரு டிஷ் பண்ணிட்டு வரணும். எல்லாருமே ஒத்துக்கிட்டு எல்லாருமே எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஃபேமிலிலையும் எல்லாருமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக இது பண்ணோம். தம்பியும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கான், அழகாக இருக்கான். 2 பேருமே இப்போ கேரளா போயிட்டாங்க. ஏன்னா காலேஜ் முடிஞ்சிருச்சுல, அவங்க ஹஸ்பண்டோட அங்கே கேரளாவில் இருக்காங்க. 3 பேருமே நல்லாவே இருக்காங்க. பையனும் நல்லபடியாக இருக்கான். இந்த வீடியோ ரொம்ப மெமரிஸ் எங்களுக்கு காலேஜ் டைமில். இதெல்லாம் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஞாபகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ, இல்லை எத்தனை பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ, கண்டிப்பாக எல்லாருக்குமே சுகப்பிரசவம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே நல்லபடியாக குழந்தை பிறந்து குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.